முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுக்கூட்டங்களும் தெருமுனை பிரச்சார கூட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மதுரை ஆரப்பாளையத்தில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் திரளான பொதுமக்களும் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். முன்னதாக பேருந்து நிலையம் அருகே தெருமுனை பிரச்சார கூட்டமும் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் கழகம் சார்பில் கழக அரசின் சாதனை விளக்க கூட்டம் தக்கலையில் நடைபெற்றது. அமைச்சர் திரு MC சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பெருந்திரளான தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு TP பூனாட்சி, அரசு தலைமை கொறடா திரு R மனோகரன், கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டையில் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கழக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருச்சி சாலையில் நடைபெற்ற சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் சின்ன போரூர் பகுதியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு C பொன்னையன் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்று அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினர். அம்பத்தூர் அருகே கொரட்டூரில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இச்சடி, செம்பட்டி விடுதி உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெரிய கோட்டையில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதனிடையே சென்னை மகாகவி பாரதி நகர் பகுதியில் கழக MGR இளைஞரணி சார்பில் கழகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு E. மதுசூதனன், TG வெங்கடேஷ் பாபு MP உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நான் இங்கே MKB நகரில் இருக்கேன். MGR இளைஞரணி உறுப்பினராக சேர்க்கை நடக்குது. இந்த உறுப்பினரில் சேர்ந்ததாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. MKB நகரில் MGR இளைஞரணி முகாம் நடக்குது. அதில் உறுப்பினராக நான் சேர்ந்திருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த உறுப்பினர் சேர்ந்ததில்லை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ஒன்றிய கழகம் சார்பில் வாக்காளர் பட்டியலில் உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு ப. மோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறித்து ஆலோசனை வழங்கினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் வரைவு வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு BV ரமணா, திரு S. அப்துல் ரஹீம் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறித்த கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு தோப்பு ND வெங்கடாச்சலம் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் கழக மாணவரணி சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கழகத்தில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நிர்வாகிகளிடம் வழங்கினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறித்து கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.